வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல் இன் ஆல் சிச்சர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தான் தலைக்கு மேலே இருந்த கண்ணாடியை திறந்து நொடியில் கூரைக்கு வெளியே வந்து உட்கார்ந்துருந்தாரு. அன்னைக்கு பௌர்ணமி போல நட்ட நடு ராத்திரி குளுமையா முழு நிலவு ஒளி வீசிட்டு இருந்துச்சு. பாண்ட் மேல்கூரையில இருந்தபடி அக்கம் பக்கத்து கட்டிடங்களையும் தெருமுனையையும் பார்த்தாரு. அந்நேரத்திலையும் சில இடங்கள்ல லைட்டும் வண்டி போற சத்தமும் கேட்டுச்சு. ஜேம்ஸ் பாண்ட் இப்படி ரகசியமா வெளியே வரதுக்கு பல நாள் திட்டம் போட்டாரு. ஹாஸ்டல்ல இருக்க ஸ்டோரேஜ் ரூம் எப்பவும் பூட்டியே தான் இருக்கும். பாண்டுக்கு தெரிஞ்சவரை அதை யாரும் திறந்ததே இல்லை. இருந்தாலும் அதை உறுதி பண்ணிக்க ஒரு முடிய 2 நுனியிலையும் கம்ம தடவி ஸ்டோரேஜ் ரூம் கதவு பூட்டுல சாவி நுழைக்கிற இடத்துல ஒட்டி வச்சாரு. 2 நாள், 1 வாரம், 10 நாள்னு கடந்துச்சு. ஆனா அந்த முடி மட்டும் டிஸ்டர்ப் ஆகாம அதே இடத்துல இருந்துச்சு. அப்புறம் வெளியே நின்னே ஜன்னல் வழியா ஸ்டோரேஜ் ரூமோட மேற்கூரையில வழி இருக்கத பார்த்தாரு. சோ அங்கிருந்தே ஈஸியா வெளியே போயிடலாம். இப்போ இந்த ஸ்டோரேஜ் ரூம்குள்ள எப்படி போகணுங்கிறது தான் கேள்வி. அந்த கவலையும் ஒரு நாள் பாத்ரூம்ல வாட்டர் லீக்கேஜ்னு பைப்பை ரிப்பேர் பார்க்க ஆளுங்க வந்தப்போ தீர்ந்துச்சு. ஏன்னா அன்னைக்குதான் பாண்ட் அவங்க டைல்ஸை உடைச்சு கீழே பைப்பை சரி பண்ணிட்டு இருந்ததை பார்த்தாரு. அப்புறம் அடுத்தடுத்து பண்ண வேண்டியதை பண்ணி இதோ நினைச்சபடி இப்போ வெளியே வந்துட்டாரு. ஜேம்ஸ் மெதுவா எழுந்து நின்று கை 2ஐயும் பேலன்ஸ்க்காக நீட்டியபடி சத்தம் இல்லாம கூரை மேல நடந்தாரு. சரிவுல உட்கார்ந்து சறுக்கியும் மேடுல குனிஞ்சபடி ஏறியும் அங்கங்க தாவியும் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே பாண்ட் ஒவ்வொரு இடமா தாண்டி போனாரு. அப்போ லைட் எரிஞ்ச ஒரு ரூம் கிட்ட போய் நின்று கீழே பார்த்தாரு. காட்ரோஸ் உட்கார்ந்து ஏதோ அவர் டைரியில சின்சியரா எழுதிட்டு இருந்தாரு. தான் ஒருத்தன் இப்படி அவர் தலைக்கு மேல இருந்து பாக்குறது கூட தெரியாம அப்படி என்னதான் எழுதுறாரோன்னு நினைச்சு பாண்டுக்கு ஒரு நொடி சிரிப்பு வந்தது. அதே நேரம் உடம்பு ஃபுல்லா புது ரத்தம் பாஞ்ச மாதிரி அவருக்கு த்ரில்லாவும் இருந்துச்சு. அவர் வயசு பசங்கள்லாம் கிளாஸ் ரூம், லெக்சர், படிப்பு, ஹாஸ்டல், தூக்கம்னு திரும்பவும் அடுத்த நாள் இதையே நோக்கி ஓடுறாங்க. ஆனா பாண்டால அப்படி இருக்க முடியாது. இதையெல்லாம் தாண்டி லைஃப் அவருக்கு புத்துணர்வா சுவாரஸ்யமா போகணும். நிறைய சாகசங்கள் இருக்கணும், திகில் இருக்கணும். ஜேம்ஸ் பாண்டுக்கு இதுதான் வேணும். இதுக்காக அவர் அங்க தேடி சேர்ந்துகிட்டது தான் டேஞ்சர் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி, மியூசிக்கல் சொசைட்டி, ஃபிலிம் சொசைட்டி, அப்புறம் நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டின்னு ஸ்கூல்ல இப்படி எவ்வளவோ இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஆனா டேஞ்சர் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது. அதோட மெம்பர்ஸை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஜேம்ஸ் பாண்ட் இப்போ ஹாஸ்டல்ல இருந்து தாவி அவர் ஸ்கூல் பில்டிங் மேல குதிச்சாரு. 2 நிமிஷம் நடைக்கு பிறகு ஒரு சிம்னி கிட்ட நின்ன அவரு அதோட ஓட்ட வழியா தான் கைய உள்ள நீட்டினாரு. உடனே யார் அதுன்னு உள்ள இருந்து குரல் கேட்டது. பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னு இவர் பதில் சொல்ல அந்த ரூமோட ஜன்னல் கதவு திறந்தது. பாண்ட் சன்ஷேட்ல இறங்கி ஜன்னல் வழியா அந்த ரூம்குள்ள குதிச்சாரு. பாண்ட், நீ ஓகே தானே? யாரும் உன்னை பார்க்கலையேன்னு ஆண்ட்ரூ கேட்டான். பாண்டை விட 2 வருஷம் சீனியர். ஆண்ட்ரூ தான் டேஞ்சர் சொசைட்டில பாண்டை சேர்த்து விட்டதே. அங்க உள்ளவங்களையே பாண்டு தான் சின்ன பையனும் கூட. இல்ல ஆண்ட்ரூ, ஆல் ஓகே. ஆமா என்ன 5 பேர் தான் இருக்கோம், மீதி 2 பேர் எங்கன்னு பாண்டு கேட்க, ஒருத்தன் வந்துகிட்டே இருப்பான், இன்னொருத்தன் பாவம் வரமாட்டான், அநேகமா இனி ஸ்கூலுக்கே வரமாட்டான்னு நினைக்கிறேன்னு பெரி சொன்னான். பெரி தான் 7 பேர் கொண்ட இந்த டேஞ்சர் சொசைட்டிக்கு தலைவர். டேஞ்சர் சொசைட்டிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பெருசா ஒன்றும் இல்லைங்க. வாரத்துல 1 நாள் இப்படி சீக்ரெட்டா மீட் பண்ணிப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு இடத்துல மீட்டிங் நடக்கும். அந்த ஸ்பாட்டுக்கு யாருக்கும் தெரியாம எப்படியாவது வந்து சேரணும். அங்க எல்லாரும் கூடி ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிடுவாங்க. பெரி சொன்னதை கேட்டு, ஏன் என்ன ஆச்சு, யாரு வரமாட்டான்னு பாண்டு கேட்டாரு. மார்க் குட் எனஃப், அவன் ஃபேமிலிக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னு தகவல் வந்துச்சு, அழுதுகிட்டே கிளம்பி போயிட்டான்னு பெரி ஒரு செவத்துல சாஞ்சு உட்காந்துக்கிட்டே சொன்னான். ஐயோ எப்படி, ரொம்ப அடியான்னு பாண்டி கேட்க, தெரியல, கப்பல்ல அவன் அப்பாவும் தங்கச்சியும் டூருக்கு கிளம்பி போனாங்களாம். இப்போ அவங்க 2 பேரையுமே காணோமாம், பாடி கூட கிடைக்கலன்னு பெர்ரி சொல்ல, உடனே ஆண்ட்ரூ, எதுக்கு பாடின்னு அபசகுணமா பேசுற, அவங்க எங்கேயாச்சும் நல்லா இருக்கலாம், இல்ல கடல்ல வழிமாறி கூட போயிருக்கலாம். நம்ம மார்க்க பத்தி யோசிச்சியா? அதை விடு, 3 மாசத்துக்கு முன்னாடி உனக்கு நடந்தப்போ நீ எப்படி துடிச்சு போனேன்னு கேட்டு ஆண்ட்ரூ பெரிய திட்டினான். இல்ல சாரி,
நான் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன்னு பெர்ரி தலை குனிஞ்சான். பாண்ட் அப்போ ஏன் பெர்ரிக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்க, எங்க வீட்ல திருடனுங்க நடுராத்திரி பூட்டை உடைச்சு உள்ள புகுந்து என் டேடி வச்சிருந்த காஸ்ட்லியான பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. நல்ல வேளை வீட்ல அன்னைக்கு அப்பா அம்மா இல்ல, ஊருக்கு போயிருந்தாங்க. ஆனா கேட்ல இருந்த செக்யூரிட்டியை அடிச்சு போட்டு அவருக்கு ரொம்ப காயம். இப்போ வர என் டேடி பெயிண்டிங்கை நினைச்சு புலம்பிட்டே இருப்பாரு. அவர் பார்த்து பார்த்து ஒவ்வொன்னா தேடி கலெக்ட் பண்ண பெயிண்டிங்ஸ் அதுன்னு பெர்ரி சோகமா சொல்லி முடிச்சான். பாண்ட் ஆறுதலா பெர்ரி தோல் மேல கைய போட, சரி இதெல்லாம் விடுங்க, அடுத்த மீட்டிங்ல நாம லண்டன் சிட்டி வரைக்கும் ஒரு கார் ரைடு போலாமா சொல்லுங்கன்னு பெர்ரி உற்சாகமா கேட்க, வேணாம் பெர்ரி, அது ரொம்ப ரிஸ்க்குன்னு பாண்டு சொன்னாரு. என்ன நீ புதுசா பயப்படுற, நம்ம டேஞ்சர் சொசைட்டியே ரிஸ்க் தானேன்னு பெர்ரி கேட்க, நான் உன்னை பத்தி பேசல, காருக்காக சொன்னேன். நம்ம யாருக்கிட்டையும் லைசன்ஸ் இல்லை, அதுக்கான ஏஜும் நமக்கு வரல, அதனால அவ்வளோ லாங்ல போனா போலீஸ் கிட்ட கண்டிப்பா மாட்டிப்போன்னு பாண்ட் எச்சரித்தாரு. ஜேம்ஸ் பாண்ட் செம்மையா கார் ஓட்டுவாரு. பாண்டுக்கு கார் ஓட்ட கத்து கொடுத்ததே அவரோட அங்கிள் தான். இப்போ அவரு இல்ல, அதனால அந்த கார் பாண்டு கிட்ட வந்துடுச்சு. தான் ஃப்ரெண்ட்ஸோட மெக்கானிக்ஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸை படிக்க அந்த கார் உதவியா இருக்கும்னு அவர் ஆன்டி கிட்ட பொய் சொல்லி பாண்ட் அதை ஏட்டனுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ ஜேம்ஸுக்கு அவர் ஆன்டி தான் கார்டியன். காரை அவங்க ஹாஸ்டலுக்கு பின்னாடி உள்ள ரோட்ல கேரேஜ்ல பாண்டு நிப்பாட்டி வச்சிருக்காரு. அது பெர்ரியோட கேரேஜ் தான். அப்படின்னா காரை எடுத்துக்கிட்டு பக்கத்துல எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம்னு பெர்ரி சொல்லிட்டு இருந்தப்போ மேற்கூரையில இருந்து திடீர்னு யாரோ தொப்புன்னு கீழே குதிச்சாங்க. எல்லாரும் திரும்பி பார்க்க அவன் கார்டன் லாட்டிமர்னு தெரியவும் அவனை பார்த்து சிரிச்சாங்க. அட, என்னம்மா என்ட்ரி கொடுத்தடா நீ, சூப்பர், ஆனா ஏன் இவ்வளோ லேட்டுன்னு ஆண்ட்ரூ கார்டன் கிட்ட கேட்டான். அவனோ மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கிக்கிட்டே, டேஞ்சர், நம்ம எல்லாரும் மாட்டிக்க போறோம், என்னை யாரோ துரத்திட்டு வந்தாங்க, அதான் நான் இப்படி குதிக்க வேண்டியதா ஆயிடுச்சுன்னு கார்டன் சொன்னான். யாருடா, யாரு ஃபாலோ பண்ணாங்கன்னு பெர்ரி கேட்க, இருட்டுல தெரியல, ஸ்கூல் செக்யூரிட்டியா தான் இருக்கும்னு கார்டன் பதில் சொன்னான். அதே நேரம் ரூமுக்கு வெளியே 4-5 பேர் ஓடி வர சத்தம் கேட்கவே, கமான் பாய்ஸ், எல்லாரும் அவங்கவங்க வந்த வழியே தப்பிச்சு ஹாஸ்டலுக்கு போயிடுங்கன்னு பெர்ரி சொல்லிட்டு எந்திரிச்சு ஓட மற்ற எல்லாரும் ஒவ்வொரு திசைக்கு பறந்தாங்க. ஃபைனலா ஜேம்ஸ்க்கு தேவையான அட்வென்ச்சர் த்ரில் இப்போ கிடைச்சிடுச்சு. ஆபத்து அவர் பின்னாடியே நெருங்கியது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.